ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சிறிதளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மசாலா எல்லாம் வெங்காயத்தில் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு கிண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி ஒரு 2 சைஸ் பெரிய தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு சிறிதளவு கல் உப்பு போட்டு நல்லா அந்த தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. விட்டுட்டு அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச தண்ணி இருக்கும்ல, அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸு வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு அதில் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 5 முட்டை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு முட்டை வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அந்த மசாலா வந்து அந்த முட்டையில் நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு முட்டையில் உடையாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு கொத்தமல்லி கொஞ்சம் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூடான முட்டை கிரேவி தயார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.